தென்னையில் நாம் வந்துட்டு என்ன மாதிரியான பூச்சி மேலாண்மை, உரம் மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ரகத்துக்கும் வந்து மட்டையினுடைய நீளம் எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட வந்து 10 அடியிலேருந்து, அதாவது வந்து குட்டை ரகம் 10 அடியிலேருந்து, குட்டை நெட்டை 11 அடியிலேருந்து, நெட்டை குட்டையானது வந்து 12 அடியிலேருந்து, நாட்டு ரகங்கள் பார்த்தீங்கன்னா 12 அடி 13 அடி வரைக்கும் கூட மட்டையினுடைய நீளம் வரும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்துட்டு இடைவெளியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டை இன்ட்டு குட்டைக்கு ஒரு மாதிரியும், குட்டை இன்ட்டு நெட்டைக்கு ஒரு மாதிரியும், நெட்டை இன்ட்டு குட்டைக்கு ஒரு மாதிரியும் நாம் வந்து இடைவெளியை வந்து நம்ம வந்து பிரித்து சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன ரகங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து சந்தைகள் கேட்டிருந்தீங்க. அதாவது நெட்டை ரகம் வந்து நம்மள்ட்ட வந்துருக்கு, நெட்டை குட்டை வந்து நம்மள்ட்ட இருக்குது, குட்டை நெட்டை வந்து நம்மள்ட்ட இருக்குது, குட்டை ரகங்கள் நம்மள்ட்ட இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து நம்மள்ட்ட இருக்குது. இந்த எல்லோங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இளநிக்காய் வந்து சிஓடின்னு சொல்லுவாங்க, இளநி கன்றுகளாக வந்து இருக்குது. மற்றபடி ஆரஞ்சுலையும் பச்சையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 11 மாதங்கள் முதிர்ச்சி அடைந்த இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா தேர்வு செய்யப்பட்ட உங்களுக்கு விதைகள் வந்து நாற்றுகள் வந்து உருவாக்கி தரோம். நெட்டை குட்டையாக இருந்தாலும் குட்டை நெட்டையாக இருந்தாலும் வீரிய நாட்டுகளை உருவாக்கி தரோம். உங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள்லேருந்து 4.5 ஆண்டுகளில் வந்து அறுவடை தரக்கூடிய பல்வேறு விதமான தென்னை ரகங்கள் வந்து இருக்குது. வேணுங்கிற விவசாயிகள் உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.